கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் கொடுத்தாலும், இலவசமாக கொடுத்தாலும், அல்லது எல்லாவற்றையும் நான் எனக்கு என்று சொல்லி அர்ப்பணம் பண்ணினாலும், எனக்குள்ளாக அன்பு இல்லை என்று சொன்னால் அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அன்பு நமக்கு நம்முடைய வாழ்வின் ஒரு முக்கிய அடித்தளமாக இருக்கிறது. இயேசு போதிக்கும் பொழுது அன்பை மையமாக கொண்டு தான் எல்லாவற்றிலும் போதிக்கிறார். அன்பு நமக்கு இராவிட்டால் அன்பு நம்முடைய வாழ்வு ஒன்றுமில்லை. அன்பை குறித்து பின்பதாக இந்த வசனங்களில் நாம் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு எப்படிப்பட்டது, எப்படி செயல்படக்கூடியது, அன்பு எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் செயல்படும் என்று சொல்லி முடிவாக அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஒரு உண்மையான அன்பு அல்லது நம்மை நேசிக்கிறவர்கள் உண்மையான அன்போடு கூட நம்மில் அன்பு செலுத்துகிறார்களா என்பது அநேக வேளைகளில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அநேக காரியங்களில் இன்று விலை போகக்கூடியது இன்று அன்பும் ஒன்றாக மாறிவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் உண்மையான அன்போடு கூட நேசிப்போம். இயேசு கொடுத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறது. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம்மோடு கூட பேசக்கூடிய அன்பு. நாம் ஒருவரிடத்தில் பேசும் பொழுது இந்த உலகத்தின் காரியத்திற்காக உலகத்தோடு கூட ஒன்றி நம்முடைய காரியங்களை செயல்படுத்தாதபடிக்கு அவர்களிடத்தில் நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம். நாம் அவரோடு கூட பேசும் பொழுது நம்முடைய வாழ்வின் காரியங்களை சொல்லி அன்போடு கூட பேசும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். நாம் எதை கொடுத்தாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்வில் அன்பு அதிகமாகும் பொழுது இயேசு நம்மை நேசிக்கிறார், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். நாம் அன்பு அதிகமாக மற்றவர்களிலே செலுத்தும் பொழுது நாம் அவர்களோடு கூட இணைந்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கிருபை, அவர்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று போராடுகிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகவே அன்பு எனக்கு இராவிட்டால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த நாளிலும் அதற்காக அன்பிற்காக ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலும் உம்மை நோக்கி ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பரிபூரண அன்பை தாரும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லாத ஒரு மனிதனாகி விடுவேன். ஆகவே இன்று எனக்கு உம்முடைய அன்பை எனக்கு தாரும், கிறிஸ்துவின் அன்பை தாரும், மற்றவர்களை நேசிக்கக்கூடிய சகோதர அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே இன்றைய நாளில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையாக இறங்கி உம்முடைய அன்பை அதிகமாக கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.